பொதுவா எல்லாரும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, தன்னோட Facebook அக்கவுண்ட்ட வந்து யாரோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, தன்னோட Google அக்கவுண்ட்ட யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுலாம் நிறைய கம்ப்ளைண்ட் எனக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு சொன்னா, நான் எல்லாருக்கும் கொடுக்குற அட்வைஸ் வந்து தன்னோட பாஸ்வேர்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணுங்க அப்படின்றது தான். அதையும் தாண்டி இன்னொரு வகையில் நம்மளோட அக்கவுண்ட்டை இன்னொருத்தர் பாவிக்க முடியாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணலாம். என்னென்னா டூ ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன். டூ ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன் அப்படின்னா என்ன, டூ ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷனை எப்படி எனேபிள் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம்ம நாளாந்த வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் இல்லைனா ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட்டில் நம்மளை நாமளே அறிமுகப்படுத்துகிறதுக்கு 3 வழிகள் இருக்குங்க. அதில் முதலாவது வழி என்னன்னு சொன்னால், நமக்கு தெரிஞ்சதை அந்த கம்ப்யூட்டருக்கோ அந்த ஸ்மார்ட் டிவைஸுக்கோ இல்லாட்டி அந்த ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கோ சொல்கிறது. உதாரணத்துக்கு ஒரு பாஸ்வேர்ட் இல்லைனா ஒரு பின் நம்பர். இது நமக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நம்மளை அறிமுகப்படுத்தி கொள்வது. உதாரணத்துக்கு எடுத்தால் ஒரு டிஜிட்டல் ஐடி கார்டு இல்லைனா ஒரு ஏடிஎம் கார்டை சொல்லலாம். மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மளை நாமளே ஒரு அடையாளமாக பயன்படுத்துறது. பயோமெட்ரிக்ஸ்ன்னு சொன்னால், நம்மளோட கையில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட கண்ணை ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட முகத்தை ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வழிகள் தான் மூன்றாவது மெத்தடில் அடங்குதுங்க. ஆகவே இந்த 3 வழிகளை பயன்படுத்தி தான் நம்மளை நாமளே ஒரு கம்ப்யூட்டருக்கோ ஒரு ஸ்மார்ட் டிவைஸுக்கோ ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கோ அறிமுகப்படுத்தி கொள்கிறோம். பொதுவாக இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா வெப்சைட்டும் பாவிச்சு கொண்டு இருக்கிற ஒரே மெத்தட் என்னன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் தாங்க. அதாவது ஒன் ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன். இந்த மாதிரி நிறைய இடங்களில் பாஸ்வேர்ட் பாவிக்கும் போது நம்மளோட பாஸ்வேர்டு வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நிறைய வெப்சைட்டில் பாஸ்வேர்டுகள் வந்து தெரியாத நம்பர்களால் ஹேக் செய்யப்பட்டு அது வெளியிடங்களால் லீக் பண்ணுறாங்க. அதே மாதிரி கீ லோகஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறோம் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி லோகின் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் போன எபிசோடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ஃபிஷிங் அட்டாக் மூலமாக நம்மளோட பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ன்ற ஹேக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளோட பாஸ்வேர்டை கெஸ் பண்ணுறதுக்கும் அவங்களால முடியும். அதனால தாங்க இந்த ஒன் ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன், அதாவது இந்த பாஸ்வேர்டை மட்டும் யூஸ் பண்ணி லோகின் ஆகிற அந்த மெத்தட் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷனாக தான் நாங்கள் டூ ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன் இல்லைனா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ற மெத்தடை நாங்கள் பாவிக்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னு சொன்னால், நம்ம ஏடிஎம்மில் காசு எடுக்க போகிறோங்க. நம்மக்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கும், நம்மக்கிட்ட பின் நம்பரும் இருக்கும். ஆனால் அது 2 இருந்து வேறல்ல. நமக்கு ஒரே நேரத்தில் இந்த பின்னையும் இந்த ஏடிஎம் கார்டையும் பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு இந்த காசை எடுக்கலாம். அதாவது நம்ம ஏடிஎம் கார்டை மெஷினில் போடுறோம், அதுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்ச அந்த பின் நம்பரை கொடுக்குறோம். அது 2ம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த காசை எடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்று ஏடிஎம் கார்டு ஒரு ஃபேக்டர், நமக்கு தெரிஞ்ச ஒன்று பின் நம்பர் ஒரு ஃபேக்டர். இது 2ஐயும் சேர்க்கும்போது தான் நமக்கான அந்த ஆக்சஸ் வந்து கிராண்ட் ஆகுது. இந்த மெத்தடுக்கு தாங்க சொல்கிறது டூ ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன். இந்த மாதிரியான டூ ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள், ட்விட்டர் இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்லேயும் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்னா, நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டை, அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி டூ ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷனால் ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு தாங்க. இது எப்படி எனேபிள் பண்ணுறேன்னா, உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி கூகுளில் தேடுங்க கூகுள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னு. அதில் முதலாவது வார ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால், நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியான ஒரு லேண்டிங் பேஜுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், உங்களோட டாப் ரைட் கோர்னரில் பாருங்கள் கெட் ஸ்டார்டட்னு சொல்லி நீல கலர் பட்டன் ஒன்று இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மொபைலில் இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த லேண்டிங் பேஜுக்கு வந்ததுக்கு பிறகு கீழேயே நீங்கள் போயிட்டு பாருங்கள் கெட் ஸ்டார்டட்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கெட் ஸ்டார்டட் பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு லொகின் பண்ணுறதுக்கான லொகின் ஸ்க்ரீன் வரும். அதில் உங்களோட இமெயிலையும் உங்களோட பாஸ்வேர்டையும் கொடுத்து லொகின் ஆகுங்க. நீங்கள் லொகின் ஆனதுக்கு பிறகு அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கான செக்ஷனுக்கு போயிருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை உங்களோட மொபைல் டிவைஸில் பாவிச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால், அது எந்த டிவைஸில் பாவிச்சு கொண்டு இருக்கின்றது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் முதலாவதே காட்டும். கூகுளை பொறுத்தளவில் மொத்தம் 3 வகையான 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தாங்க இருக்குது. முதலாவது என்னென்னா கூகுள் ப்ராம்ப்ட், ரெண்டாவது எஸ்எம்எஸ் ஆர் கால் வெரிஃபிகேஷன், இன்னொன்று வந்து ஒத்தென்டிகேஷன். நாங்கள் இன்றைக்கி முதலாவது பார்க்க போகிற மெத்தட் என்னன்னு சொன்னால், இந்த வாய்ஸ் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜ்னு சொல்கிறது தான். இந்த மெத்தட் உங்களோட மொபைல் நம்பரை வச்சு தாங்க ஒர்க் பண்ணுது. நீங்கள் இந்த மெத்தடை கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஃபஸ்ட்டாகவே உங்களோட நம்பர் என்னான்னு கேட்கும். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நம்பரை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த வெரிஃபிகேஷன் கோட் வந்து உங்களோட ஃபோனுக்கு எந்த வழியில் வரணுன்ட்டுன்னு டெக்ஸ்ட் மெசேஜ்ன்ற செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். உங்களுக்கு வர எஸ்எம்எஸில் உள்ள அந்த கோடை இங்கே டைப் பண்ணி வெரிஃபை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட டூ ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன் எனேபிள் ஆயிருங்க. இந்த எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் மெத்தடை எனேபிள் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் எங்கே போய்ட்டு உங்களோட இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லொகின் ஆக ட்ரை பண்ணுறீங்களோ அந்த இமெயிலும் பாஸ்வேர்டும் சரினா உங்களுக்கு 2வது ஸ்டெப்பாக உடனே உங்களோட ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருங்க. இந்த எஸ்எம்எஸில் வர கோடை இங்கே டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போக முடியும்.
அடுத்து இருக்க மெத்தட் என்னன்னு சொன்னால் கூகுள் ப்ராம்ப்ட். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு டிவைசஸில் இது நார்மலாக ஒர்க் பண்ணுங்க. iOS டிவைஸில் இது ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட ஆப் ஸ்டோரில் போயிட்டு கூகுள் ஆப்ன்ற ஃப்ரீ ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கூகுள் ப்ராம்ப்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 2 ஃபேக்டர் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறது செக்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் கூகுள் ப்ராம்ப்ட்ன்றது ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட ஃபோன்லேயோ இல்லாட்டி உங்களோட கம்ப்யூட்டரில் லாகின் ஆகியிருந்தீங்கன்னு சொன்னால் அது உடனே உங்களோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று அனுப்பும். நீங்கள் தான் இந்த டிவைஸில் லாகின் ஆகியிருக்கீங்களா அப்படின்ட்டு போட்டு அந்த டேட் அண்ட் டைம் அதே மாதிரி லொக்கேஷனை போட்டுட்டு எஸ் ஆர் நோன்னு வருங்க. நீங்கள் அதில் எஸ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கூகுள் ப்ராம்ப்ட் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனாக வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் ஆகிற நேரம் உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணதுக்கு பிறகு செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷனாக உங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். இந்த டிவைஸ்லேருந்து இப்படி ஒருத்தர் லாகின் ஆகுறாங்க, அது நீங்களா அப்படின்ட்டு கேட்கும். அந்த நேரத்தில் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடலாங்க. அதோடு சேர்த்து மூன்றாவது ஆப்ஷன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் பேக்கப் கோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்காக 10 பேக்கப் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. அந்த பேக்கப் கோடை கவனமாக எங்கே சரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு SMS வெரிஃபிகேஷனோ இல்லாட்டி கூகுள் ப்ராம்ப்ட் வெரிஃபிகேஷனோ அக்சஸ் பண்ண முடியலை, உங்களோட ஃபோன் வந்து உங்களோட கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கப் கோட்ஸில் ஏதாச்சும் ஒரு கோடை வந்து யூஸ் பண்ணி அந்த டெம்பரரியாக உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு அக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கூகுளை பொறுத்தளவில் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனுக்காக கூகுள் ப்ராம்ப்டையும் SMS வெரிஃபிகேஷனையும் அதே மாதிரி கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்பையும் யூஸ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை இன்னொருத்தரை ஹேக் பண்ணுறதுலேருந்து பாதுகாத்து கொள்ளலாங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி நாங்கள் பார்த்த இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற மெத்தட் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்லி கொடுத்தது ஜஸ்ட் கூகுள் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான். அதே மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறேன்னு இனிவரும் காலங்கள்லையும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமான அனைத்து நல்ல நல்ல விஷயங்களோட அடுத்த வாரமும் உங்களோட வந்து சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அருள். வணக்கம்.